ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல். ஜோ சமையலில் இன்றைக்கி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் அரைச்சி சேர்ப்பேன். இன்றைக்கி நான் பொடியாக சேர்த்துருக்கேன். ஆனால் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் குட்டி குட்டி கத்திரிக்காவாக எடுத்துருக்கிறேன். ரொம்ப குட்டி கத்திரிக்காவாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இது. அது ஒரு 10-12 கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு. கத்திரிக்காய் அதோட காம்பு அதோட பாதி அளவுக்கு இருக்கணும். அதுதான் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய். அந்த காம்பு கத்திரிக்காயோட பாதி அளவுக்கு நீளமாக பெருசாக இருக்கணும். நான் அந்த மாதிரி கத்திரிக்காய் தான் பார்த்து வாங்கியிருக்கேன். இதை இந்த மாதிரி காம்பு எடுத்துக்கலாம். காம்பை கட் பண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கழுவிட்டு ப்ளஸ் போல் வெட்டிக்கலாம் பின்பக்கத்தில். இப்போ அதில் உள்ள பூச்சி ஏதாவது இருக்கா, புழு எதாவது இருக்கா பார்த்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக கரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே இதோட ரெசிபி அப்லோட் பண்ணிட்டேன். இதை நம்ம அந்த கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். எதுக்காக ஸ்டஃப் பண்ணுறோன்னா, கத்திரிக்காயோட அந்த மசாலா நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலும் இந்த மாதிரி மசாலா உள்ளே வச்சுட்டு அப்புறம் இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீதி இருக்க மசாலா அப்படி இருக்கட்டும். இதை நம்ம குழம்பு வைக்கும்போது அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இரும்பு கடாயில் பண்ணுறேன் அப்படின்னா, கத்திரிக்காயோட நல்லா ஒட்டாமல் நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஆயிலும் கம்மியாக தேவைப்படும். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புலையும் சேர்ப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது கூட கடுகு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பூண்டு. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன், நல்லா பெரிய தக்காளியாக. எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற அந்த மசாலா இருக்குல்ல, குழம்பு மிளகாய்த்தூள், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காய் அதில் கொஞ்சம் மசாலா இருக்குது, அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு இதை அப்படியே எடுத்துக்கலாம், குழம்பு கூட வைக்க வேண்டாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு சேர்த்துருக்குறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் சேர்த்தனால கம்மியாக சேர்த்துக்கலாம், குழம்புக்கு மட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் தெளிய வரைக்கும் இந்த கத்திரிக்காய் இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம மசாலா சேர்த்து பண்ணினால கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.